அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்காக பேசுறதுக்கு யாருமே இல்லை, எனக்காக எங்க பக்கத்துல இருந்து நியாயம் செய்யறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி நீங்க வேதனையோடு இருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, வசனம் விதமாய் சொல்லுகிறது. 57ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம், எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். பாருங்க, இங்க சங்கீதக்காரன் அதாவது தாவீது சொல்லுகிறார், எனக்காக. அவ பாருங்க, யாருமே இல்லை. எவ்வளோ பேர் இவருக்கு விரோதமா எழும்புறாங்க. ஆனா பெத்த புள்ள கூட இவரை துரத்துது கொல்றதுக்கு. தாவீதை கொல்றதுக்கு மாமனார் துரத்துறாரு, பெற்றெடுத்த பிள்ளை துரத்துது. இப்போ இவ்வளவு மத்தியிலையும் ஆண்டவர்கிட்ட இவர் சொல்றாரு, ஆண்டவரே எனக்காக யாருமே இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். பாருங்க, எனக்காக செய்து முடிக்கிறவர் என் ஆண்டவர். அவரை நோக்கி நான் கூப்பிடுவேன், நிச்சயமா அவர் எனக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லி அவர் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார். இன்னைக்கு எத்தனையோ பேரு எனக்காக நீங்க வாங்க, எனக்காக நீங்க சாட்சி சொல்ல வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில நீங்க இருந்தோம், உங்களுக்காக உதவி செய்யறதுக்கு, உங்களுக்காக சாட்சி சொல்றதுக்கு, உங்க பக்கத்துல நியாயம் செய்யறதுக்கு, உங்களோடு கூட இருந்து பேசுறதுக்கு உங்களுக்கு யாரும் வராம இருக்கலாம். ஆனா உங்களை படைத்த ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். நீங்கள் இந்த தாவீதை போல நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நிச்சயமாக உங்க கண்களுக்கு வேணா ஆண்டவர் தெரியாம இருக்கலாம். ஆனா நீங்க ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிடும் பொழுது அவர் உங்களுக்கு யாராவது ஒருத்தர் ஒரு வழியா நிச்சயமா என்ன பண்ணுவாருன்னா உங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்க மனுஷங்களை கெஞ்சி மனுஷங்கள்கிட்ட போராடி நீங்க வழக்காடி என்னால முடியலையேன்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கிறீர்களா? ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் உங்களுக்கு உதவி செய்து உங்களை உயர்த்தி உங்களை மகிழ பண்ண அவர் சர்வ உள்ளமுள்ள தேவனாக இருக்கிறார். அதான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி. அப்போ தேவன் அப்படின்னாவே ஆளுகை செய்கிறவர்னு அர்த்தம். ஆளுகை செய்கிறவர்னா யார் ஆளுகை செய்வா? ஒரு ராஜா ஆட்சி செய்வாங்க. ஆனா அந்த உலகத்தையே ஆட்சி செய்கிறது யார் அப்படின்னா ஆண்டவர். அவர் தான் ஆளுகை செய்கிறவர். ஆண்டவர் அப்படின்னா ஆளுகை செய்கிறவர், தேவன் அப்படின்னாலும் ஆளுகை செய்கிறவர், எல்லாம் ஒன்றுதான். அப்போ அப்படிங்கும் பொழுது உங்களுக்காக வழக்காட, வாதாட, பரிந்து பேச, உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களுக்காக ஒரு காரியத்தை செய்து முடிக்க தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை படைத்த ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். மனுஷங்க மாறலாம், ஆனா தேவன் மாற மாட்டார். இன்றைக்கும் நீங்க ஆண்டவரிடத்துல அப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கூப்பிடுறீங்களா? ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி கேட்பீங்களா? நிச்சயமாக தேவன் உங்களுக்கு உதவி செய்து உங்கள் தலையை நிமிர்ந்து நடக்க, அவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனையும் நாங்கள் துதிக்கிறோம். ராஜா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சுவாமி அப்பா, பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, அப்பா பிள்ளைகளுக்காக நீர் பரிந்து பேசவும் வழக்காடவும் வாதாடவும் நீர் இருக்கிறீர். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, திருமண காரியங்கள் கைகூடி வருகிறது, யாரோ ஒருவர் அதை தட்டி விடுகிறார்கள் என்று ஏக்கத்தோடு காணப்படுகிறதான உம்முடைய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே அப்பா, திருமண காரியங்கள் கைகூடி வர உதவி செய்யுங்க ராஜா. ஆண்டவரே அப்பா, பிள்ளை பாக்கியத்தை கர்த்தர் நீர் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக ராஜா. எத்தனையோ பேர் குழந்தை இல்லாமல் தவிக்கிறார்களே தகப்பனே. ஆண்டவரே உம்முடைய சனங்களை நீர் கண்ணோக்கி பார்த்து உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் இறங்கி, ஆண்டவரே எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற என் தேவனாகிய கர்த்தாவே என்று சொல்லி உம்மிடத்திலே ஆண்டவரை செபிக்கிற பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யுங்க. மருத்துவர்கள் ஒருவேளை கைவிட்டு இருக்கிறான், ஆனா ஆண்டவரே நீர் கைவிடாத தேவன் ராஜா. பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே இந்த கடனிலிருந்து நான் எப்படி வெளியே வரப்போறேன்னு தெரியலையேன்னு சொல்லி எத்தனையோ பேர்கிட்ட போய் கெஞ்சி கூத்தாடி இருக்கலாம். ஆனா ஆண்டவரே அப்பா, நீர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறீர். ஆண்டவரே எல்லா கடல்ல இருந்தும் உம்முடைய சனங்களை விடுதலையாக்கி நீர் ஆசீர்வதிப்பதற்கு நீர் சர்வ உள்ளமுள்ள தேவனாய் இருக்கிறீர். எல்லா பாவ சாப கடல்ல இருந்து உம்முடைய சனங்களை விடுதலையாக்கி நீர் வெற்றி சிறக்க பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.